சேல்ஸுக்காக கட்டின வீட்டை காட்டிலும் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்த வீடு கஸ்டமைஸ்டு டிசைனில் ரொம்ப வித்தியாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடுமே கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்த வீடு தான். ஸ்கை இன்ஃப்ராங்கிற கம்பெனி கிளைண்ட்டுக்கு கோயம்புத்தூர் சூலூரில் இந்த அழகான 3BHK வீட்டை அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. மினிமலிஸ்ட் ஸ்டைலில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், ஸ்பேசியஸான வீட்டோட பிளான், லேட்டஸ்ட் டிசைனில் நல்ல கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவான இன்டீரியர் டிசைன்ஸ்னு ரொம்ப அழகாகவே இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் கார்த்தி, ஸ்கை இன்ஃப்ராலேருந்து பேசுகிறேன். இந்த பில்டிங் நீங்கள் பார்க்க போகிற இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூலூர் காங்கேயம்பாளையத்தில் 6 சென்ட் லேண்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் பண்ண பில்டிங் இது. இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3BHK, அதாவது ஒரு பெரிய ஃபோயர், ஒரு ஹால், ஒரு 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட, ஒரு கிச்சன் கம் டைனிங், இன்டீரியரோட, இன்னர் ஸ்டேர்கேஸோட, இன்டீரியரோட பண்ண ப்ராஜெக்ட். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தேவை தான் இருந்தது. பில்டிங் வந்து சட்டிலாக இருக்கணும், மைல்டான இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்டீரியர் ஆகட்டும், இன்டீரியர் பெயிண்டிங் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டிலான கலரில் மைல்டாக தான் வந்து நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் வந்து கிளைண்ட்டோட தேவை அந்த மாதிரியாக இருந்தது. ஸோ அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல டார்க் கலர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஃப்ரண்ட் சைடில் வந்து டார்க் கொஞ்சம் கொடுப்போம். ஏன்னா பில்டிங்கோட அட்ராக்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பில்டிங் பாருங்கள். இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் எலிகன்ஸ் வந்து லைட்டிங் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேயே ஆகட்டும், வெளியில் எக்ஸ்டீரியர் ஆகட்டும், எல்லாமே வந்து லைட்டிங் மோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது சவுத் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.25 சென்ட், அதாவது 2250 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 50 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்டில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து எலிவேஷனை மினிமலிஸ்ட் ஸ்டைலில் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனோட டிசைனை அப்படியே ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக பிரிக் வால் பேட்டர்னில் கிளேட் டைல்ஸும் பதிச்சிருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. டே டைமில் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லேயும் ஜொலிக்கிற மாதிரி நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃப்ரண்ட்டில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ், தரைக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ரைட் சைடில் கவர்டு கார் பார்க்கிங், சைஸ் 10.75 × 16.75. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி பில்லர்ஸ்க்கு டார்க் கிரானைட்லேயும் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டு தரைக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 10x6. லெஃப்ட் சைடில் பெரிய உட்டன் சூராக் செஞ்சுருக்காங்க. ஈஸ்ட் வாலில் பெர்கோலா டிசைன்ஸ் மாதிரி செட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ப்ரொஃபைல் லைட்ஸும், ஆப்போசிட் வாலில் மைல்டு கலரில் அழகாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து லிவிங் ஹாலுக்கு என்ட்ராரோ. சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. ஜன்னல்களை பூரா யூபிவிசியில் செஞ்சு அதுக்கு கிளியர் கிளாஸும் சேஃப்டி கிரில்லும் மாட்டி எல்லா ஜன்னல்களுக்குமே கர்டென்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
சவுத் வெஸ்ட் கார்னரில் ஓப்பன் டைப்பில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்து அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே ட்ராவர்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அட்ராக்டிவாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், சென்டரில் ஒரு பெரிய சேண்டர் லைட் மாட்டியிருக்காங்க. ஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வாலில் ஒரு பெரிய மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா என்றாரோ லிவிங் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி அதில் இன்னும் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே கார்னரில் கிரனைட் டாப் வித் பேஸ் கேபினெட்டோட கொடுத்து மேலே கோல்டன் கலர் டிசைனர் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ். இதோட டோட்டல் சைஸ் 10x16. கிராண்ட் லுக்குக்காக கிச்சனில் கூட சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக டார்க் கிரானைட்டில் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட பூரா பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் பக்கத்தில் நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அது போக மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து புறாதுக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா தனியாக யூட்டிலிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x6. சின்னதாக கிரானைட் ஃபினிஷில் டேபிள் டாப், அதுக்கு மேட்சிங்காக சிங்க், அதில் ஃப்ளெக்சிபிள் டைப்பில் 2 ஃபாசட், கீழே பேஸ் கேபினெட்ஸ், மேலே புறா டைல்ஸ், டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். நார்த் வாலில் கிளாஸ் டோர் வித் இன்சைட் ப்ரொஃபைல் லைட்டோட ஒரு பெரிய டால் க்ராக்கரி யூனிட் செஞ்சுருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்காக பேஸ் கேபினெட், மேலே ஓவர்ஹெட் கேபினெட், அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியாஸ் விட்டு தான் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. தரைக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால பேக் சைடில் இருக்கிற ரோட்டையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேர்கேஸ் ஏரியாவிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே டால் ஹேண்டில்ஸோட உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. விண்டோக்கு ஃப்ரண்ட்டில் குஷன்ஸோட விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செய்யலை, அதுக்கு பதிலாக நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வால் மவுண்ட் டைப் ஃபோல்டபுள் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கு 6க்கு 4 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில கிளியர் டஃபன் கிளாஸ் வித் டீகுட் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டிங் பிளாட்ஃபார்ம் வழக்கமாக கொடுக்குற சைஸை விட கொஞ்சம் அகலமாக பெரிய சைஸில் கொடுத்துருக்கறதுனால நல்ல வசதியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் சைடில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், விண்டோ ஃப்ரண்ட்டில் குஷன்ஸோட விண்டோ சீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கை இன்ஃப்ரா வந்து பிராண்டட் மெட்டீரியல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இந்த வீட்டை நல்லா குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் 6க்கு 4 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்து உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுன்னு கர்வ்டு ஷேப்பில் மிரர் சூஸ் பண்ணி பேக் சைடில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ்க்காக கீழேயும் சைட்லேயும் நிறைய ட்ராவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 6. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே லைட் கலர்லேயே சூஸ் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு பெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஃப்ளோர் டைல்ஸ், பாத்ரூம் டைல்ஸ், அது போக இன்டீரியர் ஒர்க்ஸ், கபோர்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மைல்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. அதே சமயம் வீடும் நல்லா பிரைட்டாக இருக்குது. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 11க்கு 10. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. சைஸ் 6க்கு 4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமில் மட்டும் ஸ்பெஷலாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் மாதிரி நல்ல ஹெவியான டீக்குட் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் 5.5க்கு 10. தரைக்கு மொரோக்கோன் டிசைனில் மேட் ஃபினிஷ் டைல்ஸும் சைடு ஹேண்ட் ரெயில கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ வுட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலுக்கு போகிற நேச்சுரல் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க்கும், அது போக மேலே பர்கோலா டிசைன்ஸ் வித் கிளாஸ் டாப்போட கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தரைக்கு போகாமல் செக்குடு பேட்டர்னில் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க.
இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, ஸ்கை இன்ஃப்ராங்கிற கோயம்புத்தூர் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கோயம்புத்தூர் சூலூரில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸாக சேர்த்தாம இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 50 lakhs. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லேண்டில் ட்ரீம் ஹவுஸை பில்ட் பண்ணணுமா? ஸ்கை இன்ஃப்ராவை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன். இவங்க கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் ப்ரீவியஸாக செஞ்ச ஒரு லக்ஸரி ஹவுஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த டைமில் நாங்கள் மறுபடியும் எங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். கிளைண்ட் இல்லாமல் ஸ்கை இன்ஃப்ரா இல்லை. பேசில் சார், தேங்க்யூ. இந்த பில்டிங்கை பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.